எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ்னுடைய இன்ட்ரொடக்ஷன். இப்போது லினக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணினியை இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கைபேசி, உலாபேசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஃபோன், மொபைல் ஃபோன், இதெல்லாம் உருவாக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுள்ள மென்பொருளே இருக்காது. அந்த மென்பொருள் இல்லாத வரைக்கும் அதை பயன்படுத்த முடியாது. அந்த கணினிக்கான ஒரு மென்பொருள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரிவுகள்லாம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ், இன்னொன்று லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தினுடையது, விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடையது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ். சரிங்களா? இந்த லினக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலவசமான மென்பொருள். சரிங்களா? இதை வந்து எங்கேயும் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லைங்களா, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். அதை ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியும். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா லினஸ் டார்வால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1991 உருவாக்கியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ஸ் மாதிரியே இருக்கும். அதாவது முதல்ல யூனிக்ஸ் தான் வந்தது, யூனிக்ஸ்லேருந்து தான் லினக்ஸ் வந்தது. யூனிக்ஸ் மாதிரியே இருக்கும். யூனிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ்க்கும் பொருந்தும். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூனிக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பணம் செலுத்தி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் லினக்ஸ் வந்து அப்படி இல்லை. சரிங்களா? இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், சர்வர் இன்னும் நிறைய இடத்துல இதை வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம வந்து எங்கேயாவது வேலைக்கு போனோம், இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பயோமெட்ரிக் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதாவது நம்ம விரல் ரேகை பதிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி அந்த சாதனங்கள் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இட் இஸ் நோன் ஃபார் செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் வெர்சலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்சாட்டிலிட்டி. இதில் செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும், பாதுகாப்பாக இருக்கிறது. ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலையான தன்மை. இந்த வெர்சாட்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எபிலிட்டி டு அடாப்ட், அதாவது தக்கவமைச்சிக்கிறது. அதாவது எந்த இடத்துல நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து தன்னை தக்கவமைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இந்த ஓஎஸில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் போயின்னு இருக்குது. அந்த தொழில்நுட்பமில் AWS அப்படின்ற இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லினக்ஸ் வந்து பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ லினக்ஸை வந்து நான் பார்க்கணும், அந்த கர்னலை பார்க்கணும், அதை பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா இப்போ எல்லார் கையிலையுமே என்ன இருக்குது, ஒரு திறன்பேசி அப்படின்ற உலாபேசி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஓஎஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டே வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஓஎஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் வந்து சின்ன நிறுவனங்கள்லேருந்து பெரிய நிறுவனங்கள் வரையும் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லினக்ஸ் சர்வர்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா முக்கியமாக பாதுகாப்பு கருதி தான். சரிங்களா? மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நம்ம ஒப்பிடும்போது சில ஓஎஸ் எல்லாம் இருக்குது காசு கொடுத்து வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி பாதுகாப்பாக. ஆனால் இது வந்து இலவசமாகவே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் லினக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிராஃபிக்ஸ் தேவையில்லை, கொஞ்சமான ரேம் இருந்தால் போதும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ப்ராசஸர் இருந்தால் போதும், கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை,
இது அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆகக்கூடிய மென்பொருள், இதில வேலை செய்யக்கூடிய மென்பொருள் ஒன்னொன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். இன்னொன்னு இது பாதுகாப்பு தான் இதனுடைய முக்கிய நோக்கமே. சரிங்களா? ஆ அதாவது இந்த வைரஸ் தாக்குதல் சொல்லுவாங்க இல்லைங்களா? மனுஷனுக்கு எப்படி வைரஸ் தாக்குதல் இருக்குதோ, அந்த மாதிரி இந்த மென்பொருட்களுக்கும் வைரஸ் தாக்குதல் இருக்கு. இந்த வைரஸ் தாக்குதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில கிடையாது. சரிங்களா? சரி. அடுத்த பதிவில இன்னும் அடுத்த நிறைய விஷயத்தோட பார்ப்போம். நன்றி.